பொண்ணுங்க கிட்ட ஜென்ரலா ஏஜ் கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன மேம் வயசு இருக்கும்? 48. தெரியல. அவங்க வந்து நான் வந்து 22 இயர்ஸ் 23 இயர்ஸ் பையன் இருக்கான் அப்படின்னு சொன்னா அவ்வளோ பெரிய பையனா தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. பையன் கூட வெளில போகும்போது அக்காவா அது உங்க அக்காவா? கீழே வாட்ச்மேன் புது வாட்ச்மேன் வந்த போது சொல்லியிருக்காரு, அவங்க அக்காவை வந்துட்டு போனாங்க, அவங்க அக்கா அப்படின்னு. யாரோட அக்கா அப்படின்னு. நல்லியில் வந்து என் தம்பி கல்யாணத்தப்பெல்லாம் வந்து நாங்கள் புடவை எடுக்க போயிருக்கோம். அப்போ அந்த பையன் சும்மா 7 இயர்ஸ் அந்த மாதிரி தான். அப்போ வந்து சுற்றி எங்கள் அம்மா நானெல்லாம் நின்றுட்டுருக்கோம். இன்னொரு ஃபேமிலி சுற்றி வந்துட்டே இருந்தாங்க. தம்பி தான், சூர்யா தான், பையன் தான் பார்த்துட்டே இருந்தான். அப்புறமா வந்து அம்மாட்ட பொண்ணு கேட்டிருக்காங்க. ஒரு 45க்கு அப்புறம் என்ன பண்ணுறேன்னா நைட்டு சாப்பாடு கட் பண்ணிடுறேன். இப்போ தான் அதுக்கு பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்கிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், 5-5:30 டீ குடிக்கிறோம். அதுக்கப்புறம் நேராக காலையில் 8, 8:30 இல்லை 9க்கு சாப்பிட்றது தான். ஸோ ஐ எம் ஹாப்பி வித் இட். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நடந்து போகும்போது இன்னொரு ஆங்கர் சொல்லுவாங்க, கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்க பார்த்துக்கோ அப்படின்ட்டு போவாங்க. கொஞ்சம் சீனியர் ஆங்கர் இருந்தா என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கான்ஷியஸாக என்ன பண்ணேன், ஓவராக டயட்டிங். அப்போ என்னமோ ஒரு டயட் வந்துச்சு, ஏதோ ஒரு ஜி டயட்னு ஒன்று வந்தது. 5 டேஸோ 7 டேஸோ வந்து கார்ப்ஸ் கம்ப்ளீட்லி கட்டு, ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ், ஒரு நாள் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி 2 செட் எடுத்தேன் நான். ஒரு 7 நாள் அப்படி இருந்துட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி 7 நாள் எடுத்தேன். முடியெல்லாம் கொட்டி போச்சு. ஐயோ, முடி கொட்டி போச்சு, அனீமிக் ஆயிட்டேன். அப்புறமா என்னென்னமோ இல்லாததெல்லாம் வந்தது. ரொம்ப லாங் ஹேர் இருந்திருக்கு, அது மெயின்டைன் பண்றதுக்கு ஒண்ணுமே பண்ணதில்லை. என்ன தேய்ச்சினா ஆச்சு 25-30 வருஷம் ஆயிருக்கும். இது என்ன தேய்க்கிறது கிடையாது, என்னையே கிடையாதுங்க வீட்டில். ஸோ நம்ம கண்டிப்பா இப்போ உங்களோட கெரியர் பத்தி பேசியே ஆகணும். 30 years. ஸோ ஒரு நோன் ஃபேஸா இருக்கும்போது இப்போ உங்களை அந்த சமயத்துல எப்படி பார்த்தாங்களோ, நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கீங்க. அது நோன் சொல்ல முடியாது. ஸ்லைட் சேஞ்சஸ், ஏஜுக்கு ஏத்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் தட். அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு நோ அந்த ஒரு ப்ராசஸ், நீங்க உங்களே பாத்துக்கிற அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கும் இல்லையா? அண்ட் ஐ வாண்ட் டு, பொண்ணுங்க கிட்ட ஜென்ரலா ஏஜ் கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன மேம் வயசு இருக்கும்? 48. 48. அண்ட் ஹெல்த்தியா, இவ்வளோ யங்கா, உங்களுக்கு 20 வயசுல பையன் இருக்கான்னு, 22 வயசுல பையன் இருக்கான்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. ஸோ ஐ வாண்ட் டு நோ அந்த ஒரு ஜேர்னி எப்படி நீங்க உங்களை பாத்துக்கிறீங்க. ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் நினைக்கிறேன். உட்காந்துட்டே இருக்க மாட்டேன், வீட்டு வேலை நிறைய செய்வேன். வீடு பெருக்கி துடைக்கிறது இன்ன வரைக்கும் நான் தான். எங்க அம்மா சொல்லுவாங்க ஆள் போடு அப்படின்னு. குக்கிங் கால் போட்டிருக்கேன். ஏன்னா ஆனால் குக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் குக்கிங் ஆள் போட்டிருக்கேன்னா, நான் என்னோட ஆஃபீஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த டயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நான் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலான்னு. இருந்தாலும் வீக்கெண்ட் வந்து நான் குக் பண்ணிடுவேன். சண்டே ஆனால் பிரியாணி பண்ணுறதோ, பாயா பண்ணுறதோ, இல்லை ஹெவி குக்கிங் வந்து சண்டே நான் போயிடுறது இல்லை. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு போடணுன்ற ஆசை. ஸோ ஆக்டிவாக இருக்கிறது தான் மெயின். நான் வந்து ரெகுலராக வந்து ஒரு யோகாவோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ரொம்ப கிளீஷேடாக ரொம்ப கிரிஞ்சாக இருந்தால் கூட வீட்டு வேலை நிறையா செய்வேன். தரையில் உட்காருவேன், காலை மடக்கி உட்காருவேன், ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவேன். வீக்லி ஒரு 3-4 டைம்ஸ். ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா நான் லேட் நைட்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போனா காலையில் எந்திரிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா விட்டுருவேன். அதை பற்றி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது கிடையாது. என்னைக்கெல்லாம் முடியுதோ ஸ்ட்ரெச்சிங் வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள். ப்ரிடாமினண்ட்டாக இப்போ ஆஃப் லேட் ஒரு 45க்கு அப்புறம் என்ன பண்ணுறேன்னா நைட்டு சாப்பாடு கட் பண்ணிடுறேன். இப்போ தான் அதுக்கு பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்கிறாங்க. ஒரு 5-5:30க்கு ஒரு டீ குடிக்கிறோம்ல, லஞ்ச். ஸோ பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், 5-5:30 டீ குடிக்கிறோம். அதுக்கப்புறம் நேராக காலையில் 8, 8:30 இல்லை 9க்கு சாப்பிட்றது தான். ஸோ ஐ எம் ஹாப்பி வித் இட். எனக்கு அது ரொம்ப லைட்டாகவும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அது நல்லா ஒர்க் ஆகுது. நீங்களும் வளர்ற பசங்க, சின்ன பசங்க நிறையா சாப்பிடணும். மிட் நைட்லாம் போய் சாப்பிடுங்க நல்லா. இப்போ சாப்பிட்றது தான் உண்டு. என்னோட ஏஜுக்கு ஐ திங்க் எனக்கு நைட் வந்து சாப்பிடாம இருக்கிறது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே. ஸோ இது எவ்வளோ வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 4 years இருக்கும்னு நினைக்கிறேன். அது டக்குன்னு அதை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கேற்ற இல்லை, நான் ஸ்லோவாகவே எனக்கு அது ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தது. சரி போதுமே, பசிக்கல. நைட் ஆனால் ரொம்ப அப்படியே பசிலாம் எடுக்கல, நார்மலாக இருக்கும் போது ஓகே. நானும் இப்பயும் பசிச்சா சாப்பிட்ருவேன். இப்போ வாரத்துக்கு வந்து இப்போ வீக்கெண்டெல்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், வீக்கெண்ட்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 days வந்து நைட் சாப்பிட்றது கிடையாது. அது வந்து அதுதான் ஃபாஸ்டிங். அது நம்ம கட்டு எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு இது கொடுக்குற மாதிரி தானே, ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி தான். ஸோ அது தண்ணி நிறையா குடிப்பேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஐ திங்க் ஸ்கின்னுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். நான் ஃப்ரூட் சாப்பிடவே மாட்டேன். அது நான் சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல. அது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஐயோ கலரு ஸ்கின் எப்படி ஸ்கின், அது ஃப்ரூட்ஸ் தானே. எனக்கு வந்து நான் மோர் வெஜிடபிள்ஸ் பர்சன். வெஜிடபிள் தான் நிறைய சாப்பிடுவேன். எனக்கு எல்லா காய்கறியும் பிடிக்கும்.
பாவக்காயிலேருந்து வாழைத்தண்டுலேருந்து எல்லாமே ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவேன். கீரை ரொம்ப பிடிக்கும். ஃப்ரூட்ஸ் வந்து என்னென்னா இப்போ ஓகே வாழைப்பழம் இருக்கா ஓகே. மாம்பழம் சீசன் இந்த வாட்டி கொஞ்சம் சாப்பிடணும்னு சாப்பிட்டது நல்லா இருந்ததுன்னு சொல்லி மற்றபடி ஃப்ரூட் பக்கமே போக மாட்டேன். இன்னைக்கு காலைல கூட ஆப்பிள் இருந்துச்சா எங்கள் குக்கிட்ட நீங்களாவது சாப்பிடுங்க, அது பாவமாக இருக்கு, யாருமே தொட மாட்டாங்க எங்கள் வீட்டில். அதனால ஃப்ரூட்ஸ் ரொம்ப சாப்பிட்றது கிடையாது. ஃபுட்டு நல்லா இப்போ ஃபுட் இருக்குன்னா இப்போது நான் வந்து வெஜிடேரியன் ஃபேமிலி, நான்வெஜ்ஜாக கன்வெர்ட் ஆயாச்சு. அதனால இப்போ ஏஜிங்க்கு வந்து ப்ரோட்டீன் கான்ஷியஸாக சாப்பிட்றது. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வந்து ஒரு லெக் பீஸ் கம்பல்சரி சாப்பிடணும். எனக்கு நிறைய எடுத்து சாப்பிட தெரியாது. அதனால டெய்லி இல்லை வீக்லி 3 to 4 டைம்ஸ் சிக்கன் இருந்ததுன்னா கணக்கு கொடுத்துருவாங்க, நீ அந்த ஒரு லெக் பீஸ் முடிச்சே ஆகணும் அப்படின்னு. ஸோ அது வந்து எனக்கு கணக்கு. ஸோ அது எக்கு சாப்பிட்றேன். ஸோ ஐ திங்க் லைஃப் ஸ்டைல் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். சில பேரால் முடியும், ஜிம் போகிறாங்க, அவங்களால வீட்டில் யோகா பண்ண முடியும், மேபி ரெகுலராக பார்லர் போகிறாங்களா இருக்கும். அவங்களால முடியும், அவங்களுக்கு டைம் இருக்குது, பணம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு வந்து டைம் கிடையாது. கடவுள் புண்ணியத்தில் பணம் இருந்தால் கூட எனக்கு அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண இஷ்டமும் கிடையாது, டைமும் கம்மி எனக்கு. ஸோ அதனால லைஃப் ஸ்டைலில் அப்படியே மெயின்டைன் பண்ணுறது தான். எனக்கு ஒரு அட்வைஸ் என்ன கேட்கணும்னா, இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணணும், ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்கனாலே அவங்க ஃபுல் டைம் இந்த சிஸ்டம் முன்னாடி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பாடி என்கேஜ்மெண்ட்டுன்னு எதுவுமே இருக்காது, எக்ஸசைஸ் இருக்காது, தண்ணி குடிக்க மாட்டாங்க. அதனாலே யங் ஏஜில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா? ஸோ நீங்கள் ஐடியில் இருக்கீங்க, நீங்களும் இது மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு அட்வைஸ் மாதிரி இப்படி இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும். நம்ம கான்ஷியஸாக இருக்கணும் சௌபர்ணிகா. நம்மளா எந்திரிச்சு, அதாவது சரி ஒரு 1 hour மீட்டிங் இருக்குன்னா ஆப்வியஸ்லி எல்லாரும் சொல்லுவாங்க 1 hour மீட்டிங் இருந்துச்சுன்னா அதுக்கு 4 மணி நேரத்துக்கு வேலை கொடுக்கறது தான் அந்த 1 hour மீட்டிங். ஈஸியாக இருக்கிறது இல்லை. பட் ஒரு ஸ்விஃப்டாக ஒரு 10 நிமிஷம் ஒரு டீ கூட குடிச்சிட்டு வரலாம் எந்திரிச்சு. இதுக்குன்னு ஒரு எக்ஸசைஸ் ரன்னிங் நான் சொல்லலை, ஒரு பிரேக் எடுங்க, டீ குடிங்க. முதல்ல இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் போகிறதுக்கு வந்து பிரேக் வேணும். ஸ்க்ரீனையே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது. இப்போ நானே என்ன பண்ணுவேன்னா 2-3 வேலை பண்ணிகிட்டே இருப்பேன். அதாவது ஒர்க்கும் எனக்கும் அதே மாதிரி தான் ஹெவியாக தான் இருக்கும். ஆனால் வேற ஏதாவது டைவர்ஷன் இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறோம், அடுத்து நம்ம ஃபோனுக்குள்ளே போயிடுவோம், இன்ஸ்டாகிராமோ இதுலேருந்து அது இன்னொரு ஸ்க்ரீனுக்கு தான் மூவ் ஆகும். கான்ஷியஸாக எழுந்துச்சு கொஞ்சம் நடங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அரட்டடிங்க. நாங்களாம் அப்போது ஸ்டார்ட் பண்ண டயத்தில் ஐடியில் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த ஃப்ரெண்ட்ஸோட 11 o'clock ஒரு டீ பிரேக், 3-4 o'clock ஒரு டீ பிரேக். அது சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் சிகரெட் பிடிக்கிறவங்க கூட இருப்பாங்க, கூட கீழே போய் நின்று நாங்கள் பாட்டு அரட்டை அடிச்சுட்டு இருப்போம். அதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கும். அந்த பிரேக்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பாஸ் அங்கே வந்து இந்த பக்கம் அந்த பக்கமாக போய் ஓடி ஏறுறது எல்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்களோ, ஒருவேளை ரொம்ப சிஸ்டம்லேயே உட்காந்துருக்காங்களோ அப்படின்னு தோணுது. இல்லை சிஸ்டம் விட அப்போ அந்த காலத்தில் எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ இதை விட்டுட்டு அதுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ ஐ திங்க் லூசிங் த யூத்ஃபுல்னஸ் நினைக்கிறேன். வெளியில் ஜாலியாக இருக்க பழகிறது தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மீடியாவும் இருந்துச்சு, யூ ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் அண்ட் ஆல்சோ ரெண்டுமே எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனீங்க? அப்போ உங்களோட ஹெல்த், ஏன்னா டே அண்ட் நைட் சீக்கிரமா எழுந்துச்சு நீங்க மீடியால இதுக்கு போவீங்கன்னு சொல்லுவீங்க, எப்படி இருந்துச்சு? ஆமா, காலையில ஒரு 5க்கு எந்திரிச்சு 6:30 ரெடி ஆகி 7:30 நான் ஷூட்டிங்குள்ள போனா தான் 8 to 10:30 என்னோட ஷூட் முடிச்சுட்டு 11:30 நான் ஆஃபீஸ்ல இருக்க முடியும். இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் அந்த ஏஜ்னால மேபி அது என்னால் புல்லப் பண்ண முடிஞ்சுது. அகெயின் அதே மாதிரி டயத்துக்கு சாப்பிட்ருவேன். நொறுக்கு தீனியை பெருசாக கிடையாது, 3 வேளை நல்லா சாப்பிடுவேன், காஃபி டீ குடிப்பேன், அவ்வளோதானே ஒழிய மற்றபடி தூங்கிடுவேன் நல்லா. படுத்தேன்னா ஒரு 9 மணி, தூங்குனேன்னா காலைல 5 மணி. ஸோ 9 to 5 இஸ் அ குட் ஸ்லீப். ஆனால் 9 o'clock படுக்க மாட்டேங்கிறோம் நம்ம, இப்போல்லாம் டைவர்ட் ஆகிடுறோம். ஸோ 9 o'clockன்றது நான் செட்டில் ஆகிடுவேன். 9ங்கிறது ஓகே 10 to 5 அந்த மாதிரி. அந்த ஏஜில் வந்து உங்களுக்கு அவ்வளோ 8 hours 9 hours ஸ்லீப் கூட தேவை இல்லை. இன்னும் ஷார்ட்டராக கூட யூ கேன் வேக் அப் அண்ட் கோ அந்த மாதிரி தான். ஆனால் குழந்தை இருந்தது, ஸோ எல்லாமே வந்து ஆமா குழந்தையும் பார்த்துக்கணும். அதுவும் பார்த்துட்டு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தேன், அது ஒரு அட்வான்டேஜ். அம்மா அப்பா இருந்தாங்க. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்துச்சு. பட் நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, எங்கேயோ போய் யாரையோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபேமிலியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்றது தான் நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் எல்லாத்துலேயுமே முடிஞ்சா, ரொம்ப கொடூரமான சுச்சுவேஷனில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு நான் சொல்லலை, பட் சின்ன சின்ன விஷயங்களை விட்டுட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்கனாலே ஈஸியாக இருக்கும் லைஃப். க்ராஸ் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் லாங் ரன்னில் அது ரொம்ப நல்லாயிருக்கு. you're not losing anything big. வாழ்க்கையில் பெருசாக எழுந்துட போகிறதில்ல. ஒரு மாமியாருக்கோ மாமனாருக்கோ அம்மா அப்பாக்கோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறதுல அவங்க கிட்ட தானே தோத்துட்டு போகலாமே அப்படின்ட்டு இருந்துட்டா ஈஸியாக இருக்கும். ஏன்னா எங்கேயோ எத்தனை ஆஃபீஸ் மாறுறோம், பாஸு கலீக்ஸ் அவங்க டார்ச்சர்லாம் இருக்குது. அதுக்கு என்ன, நம்ம அம்மா அப்பா நம்ம மாமனார் மாமனார் நினச்சிட்டு போயிட்டோம்னா ஓகேவா இருக்கும். அது ரன் பண்ணதுக்கு இன்னொன்று என்னோட ஸ்கில் நான் ஒன்று சொல்லுவேன். கார் டிரைவிங் நான் சொல்லியிருக்கேன். ஐம் வெரி இண்டிபெண்ட். யாரையும் போய் என்ன ட்ராப் பண்ணுங்க பிக்கப் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு வழி இல்லாமல் அம்மா அப்பா கற்றுக் கொடுத்தது வந்து பைக் ரைட் பண்ணுவேன், கார் ரைட் பண்ணுவேன். ஸோ அது ரெண்டுமே வந்து
அது மாதிரி சுறுசுறுப்பா இருக்கணும்ன்றது என்னோட வியூ. என் உடம்புக்கு அது சூட் ஆச்சு. கடன்னு எந்த வேலை ஒரு வேலை முடிச்சு அடுத்த வேலை முடிச்சு டக்குன்னு வந்துருவேன் நான். லைஃப் ஸ்டைல் அப்படியே போய்கிட்டு இருக்கு. நடுவுல ஓகே நம்ம கேரா எடுக்கணும், நம்மளே கேர் எடுத்துக்கணுங்கிற ஒரு பாயிண்ட்ல அப்படியே எடுத்தது இல்ல நம்ம லைஃப் ஸ்டைலே ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலா தான் இருந்துச்சு, எனக்கு மாத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அப்படி இருந்துச்சு? இல்ல எனக்கும் நான் ஒரு டயத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப நம்ம சேனல்ல இருக்கிறதுனால டிவில இருக்கிறதுனால என்ன சொன்னாங்க, நான் கொஞ்சம் இந்த பிளம்பி சைட் தான், நான் கொஞ்சம் ரவுண்டடா தான் இருப்பேன். எவ்வளோ லீன் ஆனாலும் என் ஃபேஸ் ரவுண்டா தான் இருக்கும். ஸோ வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, நீ குண்டா இருக்க, கேமராமேன் இல்ல எடிட்டர் சொல்லுவாங்க. அன்னைக்கு நான் தான் அழுதுட்டு வீட்டுல சண்டை கூட இருக்கும், அழுதுட்டு எழுந்துட்டு போனால நிறைய நேரம் தூங்கியா அப்படின்னு கேட்பாங்க. ஆப்போசிட்டா கேட்பாங்க, அப்படியே காண்டா இருக்கும் நமக்கு. என்னடா அது நம்ம கஷ்டம் நமக்கு தான் தான் கேட்டேன். ரொம்ப நேரம் தூங்கிட்டியா, கண்ணெல்லாம் வீங்கி இருக்குன்னு. ஆனா ஆக்சுவலா அழுது வீங்கி இருக்கும், வீட்டுல ஏதோ பிரச்சனையா இருந்திருக்கும் ஏதாவது. ஆனா அந்த சரி அப்ப என்ன எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நடந்து போகும்போது இன்னொரு ஆங்கர் சொல்லுவாங்க, கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்க பாத்துக்கோ அப்படின்ட்டு போவாங்க, கொஞ்சம் சீனியர் ஆங்கரா இருந்தா. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கான்ஷியஸா என்ன பண்ணேன், ஓவரா டயட்டிங். அப்ப என்னமோ ஒரு டயட் வந்துச்சு, ஏதோ ஒரு ஜிஇ டயட்னு ஒன்று வந்தது. 5 days 7 days வந்து கிடையாது, கார்ப்ஸ் கம்ப்ளீட்லி கட், ஒரு நாள் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ், ஒரு நாள் ஃபுல்லா வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி 2 செட் எடுத்தேன் நான். ஒரு 7 நாள் அப்படி இருந்துட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி 7 நாள் எடுத்தேன். முடியெல்லாம் கொட்டி போச்சு. ஐயோ, முடி கொட்டி போச்சு, அனீமிக் ஆயிட்டேன். அப்புறமா என்னென்னமோ இல்லாததெல்லாம் வந்தது. அப்புறம் இது நம்ம வேலைக்கு நம்ம குஷ்பு மாதிரி ஜோதிகா மாதிரி இருந்தா எழுந்துட்டு போறோம், இதுல என்ன இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுலாம் வேற ஆள் இருக்காங்கப்பா, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பட் அதுக்கப்புறம் அந்த மத்தவங்க பேச்சை கேட்காம ஐ வாஸ் லைக் ஓகே நான் இப்படிதான், ஓகே நான் வந்து உங்க சீட்ல இருந்து உட்காந்துக்கல அளவுக்கு இல்ல, என் சீட்டுக்குள்ள நான் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கு, நான் மெத்துன்னு இருந்தா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக். பட் எக்ஸ்ட்ரீமா அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு ஐ ஹவ் லாஸ்ட் மை ஹெல்த். முடியல கொட்டி போய் சில போட்டோஸ்லாம் பார்த்தா எனக்கு பார்த்தா என்னையே பயமா இருக்கும், ரொம்ப ஸ்கேண்டி ஆகி அந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இல்ல நம்ம குண்டா இருக்கணும் இருக்கலாமே, இதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வெயிட் லாஸும் ஆயிருப்பீங்க? எக்கச்சக்க வெயிட் லாஸ். லைக் 42.5 kilos draw. I was 42.5 kilos அந்த மாதிரி போயிட்டேன். அண்ட் எல்லாரும் ஐ வாஸ் மேபி 52.5, 10 kilos அந்த உடம்புக்கு அவ்வளவுதான், அது ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, யூ லுக் சிக், பார்க்கவே நல்லா இல்ல அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு முடி கொட்டினதெல்லாம் பயம், வருமா வராதா அப்படின்னு. அதுக்கப்புறம் இட் வாஸ் ஓகே, ஒழுங்கா சாப்பிட்ட அப்புறம் வந்துடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி யூ வேர் ஆன் யுவர் ஹெல்தி சைடு ஒன்லி. ஹெல்தி சைடு தான் அது. இப்பதான் நீங்கலாம் ஹெல்தி சைடுன்றீங்க, அந்த காலத்துல ரொம்ப கலாய்ப்பாங்க. இப்ப வந்து எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்பயும் கலாய்க்கிறாங்க. நமக்கு ஒரு சொசைட்டியாவே என்ன சொல்லிட்டோம்னா, பாடி ஷேம் பண்ணாதீங்க. அந்த காலத்துல வந்து பாடி ஷேம் பண்ணாதீங்கன்னு கூட சொல்ல தெரியாது. நான் குண்டா இருக்கேன் அவ்வளவுதான், அப்படி போற நேரத்துல கொளுத்தி போட்டு போயிடுவாங்க. நமக்கு வந்து அதே மைண்ட்ல இருக்கும், ரைட்? அது வந்து நம்மள வந்து அப்படியே நம்ம ரொம்ப அக்லியா இருக்க மாதிரியும், நம்ம வந்து ஷேப்லயே இல்லாத மாதிரியும் அப்படிலாம் தோணும். இப்போ வந்து ஓகே இது என்னோட ஷேப், ரைட்? யாரையும் கம்பேர் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அந்த அதே யங்கா பியூட்டிஃபுல்லா இருக்கும்போது அது ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் இல்லையா? How does that feel? கண்டிப்பா அது கண்டிப்பா இருக்கு. அது ஐ திங்க் ஜீன்லயே வந்தது. இதுல சில அதர் சைடுனா சில இடத்துல வந்து நம்மள தெரியாதவங்க, டிவில எல்லாம் பார்க்காதவங்க, இப்போ ஆஃபீஸ்ல எல்லாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன், டிவி பேக்ரவுண்ட் நானா சொல்லிக்க வருது இல்ல, அவங்க நினைச்சுப்பாங்க ஓகே இவங்க ஒரு பொசிஷன்ல இருக்காங்க, இவங்க ஒரு லீடர் அப்படிங்கறதே அவங்க கன்சியூம் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஓகே ஒரு மிடில் ஏஜ் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேட் டு பொசிஷன் மை செல்ஃப். ஓகே இல்ல எனக்கும் ஏஜ் ஆயிடுச்சு, ஐ எம் ஆல்சோ சீனியர் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பக்கம் ஹாப்பி, பெருமை தான், ஆக்டிவா இருக்கணும் தான், இப்படியே இருக்கணும் தான் ஆசை. இன்னொரு பக்கம் அதுல டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. பட் டிஸ்அட்வான்டேஜ் இஸ் ஓகே. இப்ப எவ்வளவு வயசு மேம் சொல்லுவாங்க ஜென்ரலி உங்களுக்கு? நீங்க கெஸ் தெரியல, அவங்க வந்து நான் வந்து 22 years 23 years பையன் இருக்கான் அப்படின்னு சொன்னா அவ்வளவு பெரிய பையனா தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. பையன் கூட வெளில போகும்போது அக்காவா, அது உங்க அக்காவா? கீழே வாட்ச்மேன், புது வாட்ச்மேன் வந்த போது சொல்லியிருக்காரு, அவங்க அக்காவை வந்துட்டு போனாங்க, அவங்க அக்கா அப்படின்னு. யாரோட அக்கா அப்படின்னு பையனுக்கு எப்படி இருக்கும்? பையன் சிரிச்சுப்பாரு. முதல்ல நல்லில வந்து என் தம்பி கல்யாணத்தப்பெல்லாம் வந்து நாங்க புடவை எடுக்க போயிருக்கோம். அப்போ அந்த பையன் சும்மா 7 years அந்த மாதிரி தான். அப்போ வந்து சுத்தி எங்க அம்மா நான் எல்லாம் நின்றுட்டு இருக்கோம். இன்னொரு ஃபேமிலி சுத்தி வந்துட்டே இருந்தாங்க. தம்பி தான், சூர்யா தான், பையன் தான் பார்த்துட்டே இருந்தான். அப்புறமா வந்து அம்மாட்ட பொண்ணு கேட்டிருக்காங்க. அம்மா கூட இல்ல, மாமியார் இருந்தாங்க. மாமியார், அம்மா, நானுங்கெல்லாம் இருந்தோம். அப்புறமா வந்துட்டு எங்க மாமியார்ட்டே பொண்ணு கேட்டாங்க. மாமியாரோட பொண்ணு நினைச்சிட்டு இந்த மாதிரி எங்க பையன் நாங்க பாக்குறோம் அப்படின்னா, அப்புறம் எங்க மாமியார் சொன்னா மாமியாருங்க அப்படின்ட்டு. என் பையனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அது ஏன் நீங்க சொன்னா என்ன, எங்க கல்யாணம் ஆயிருக்கு, இதான் எங்க அப்பா எல்லாம் சொன்னா என்ன அப்படின்னு அவன் தான் ஃபுல் டென்ஷன் ஆயிட்டான். ஸோ நிறைய நடக்கும்போது ஸ்வீட்டா இருக்கும். இப்பெல்லாம் என்ன ஏஜ் கெஸ் பண்றாங்கன்னா அந்த ரிஸ்க் எடுத்து கேட்டு நானே மொக்க வாங்கிக்க விரும்பல. ஸோ அவங்க 22 வயசுல பையன் இருக்காரானா ஆச்சரியப்படுறாங்க. கண்டிப்பா. ஸோ இப்போ நீங்க அந்த வெஜிடபிள்ஸ் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க? தயிர் நிறைய. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா தயிர், கீ இதெல்லாம் நிறைய சாப்பிடுவேன். கீ சாப்பிட்றத விட மாட்டேன்.
சொல்லிட்டேன் கொலஸ்ட்ரால் வந்தாலும் அதை பார்த்துக்கலாம், தனி டிபார்ட்மெண்ட், என்னால் அவாய்ட் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஸ்வீட் சாப்பிடுவேன்னு சொல்ல மாட்டேன். ஸ்வீட்ஸ் பிடிக்கவே பிடிக்காது. அது மேபி ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜாக இருக்கலாம். ஐ டோன்ட் ஹாவ் அ ஸ்வீட் டூத். ஐஸ்கிரீம்ஸ் தேடி போய் சாப்பிட மாட்டேன். ஸோ அது மேபி என்ன அவாய்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரலாகவே எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்கும். மோர் அ பிட்டர் கைண்ட் ஆஃப் டேஸ்ட் பிடிக்கும். 70% அண்ட் அபவ் டார்க் சாக்லேட் அந்த மாதிரி சாப்பிடுவேன். ஸோ வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கும் போது டெய்லி நம்ம நார்மல் பொரியல் தான், அவ்வளோதான். நார்மல் பொரியல், சாம்பார் சாதம், சிக்கன் குழம்பு, மட்டன்லாம் கம்மி தான், பட் நார்மல் தான். நீ கூட வாழைத்தண்டு சாப்பிட பொரியல். ஸோ இப்போ இன்டேக் சொல்லியாச்சு, அது இல்லாம ஸ்கின் கேர்னு ஏதாச்சும் பண்றீங்க? ஒரே ஒரு க்ரீம் வச்சிருக்கேன் சௌபர்ணிகா. அதே க்ரீம் எத்தனை வருஷமா போட்டிருக்கேன். மம்மி நான் பாட்டில் புதுசா வாங்குறேன். பான்ஸ்ல ஒரு கோல்ட் க்ரீம் ஒன்று இருக்கு. ஓகே, ஆமா, பான்ஸ் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது ஒண்ணுதான், அவ்வளவுதான். பட் நேச்சுரலா வீட்ல பண்றது சின்ன வயசுல, ஏன்னா நீங்க சொல்லிருக்கீங்க ஜீன் அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ அம்மா வீட்லயே பண்ணி நடுவில் என்ன மெனக்கிடுவேன்னா வெள்ளரிக்காய் தேய்க்கிறது, அந்த மாதிரிலாம். இப்போ வெள்ளரிக்காய் அதெல்லாம் எனக்கு என்னமோ இந்த இதெல்லாம் செட்டே ஆகல. முல்தானி மட்டிலாம் சொல்றாங்க, ரொம்ப ட்ரை ஆக்குற மாதிரி இருந்துச்சு ஸ்கின்னை. முல்தானி மட்டி, ரோஸ் வாட்டர், இதெல்லாம் ரொம்ப ட்ரை ஆக்குற மாதிரி இருந்துச்சு. ட்ரை பண்ணிருக்கீங்களா? ட்ரை பண்ணிருக்கேன். சரி, மீடியால இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம். அது இதுன்னு போது இப்படி நடந்துட்டு இருக்கும் போதெல்லாம் தேய்ச்சிட்டு ஏதாவது சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். அந்த மாதிரியா வெளில போய் பெருசா பண்ண மாட்டேன். ஸோ இது பட் வெள்ளரிக்காய் அந்த மாதிரி. அப்புறம் பால் ஏடு அது கொஞ்சம் மஞ்சத்தூள்லாம் போட்டானா எரிஞ்சிச்சு எனக்கு. மஞ்சத்தூள் லெமன்லாம் போடும்போது எனக்கு ரொம்ப ஸ்கின் வந்து ப்ரிக்கியா இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அந்த ஃபீல் இருந்துச்சு. ஸோ பாலேடு, வெள்ளரிக்காய், இது ஐ திங்க் ஐ யூஸ் அ லாட். ஏன்னா அது கிச்சன்ல கிடைக்குதுல ஹேண்டியா. எப்படியே பால் காய்ச்சி காஃபி ஊற்றும் போது அதை ஏடை தூக்கி தான் போடுறோம். அதுக்கு அப்படியே ஃபேஸ்ல தேய்ச்சிட்டு அப்படி வந்துடலாம். அப்புறம் தயிர் போடலாம். இது தவிர நான் எதுவும் பெருசா பண்றது இல்லை. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அதான் இப்பவே பண்றது இல்லை. அப்ப நான் சுத்தமா கண்டுக்கவே மாட்டேன். எங்க அம்மா திட்டுவாங்க. அம்மா ஏதாச்சும் பண்ணிடுதே, ஏதாவது அம்மா வந்து நான் ஏதாவது ஒர்க் பண்றேன், படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா வெள்ளரிக்காய் கொண்டாந்து வைப்பாங்க. 2 வாயில போடு, முகத்துல 2 தேய் அப்படின்வாங்க. சரி, ஓகே. அப்படி என்னென்ன கொண்டாந்து வச்சிருக்காங்க? வெள்ளரிக்காய் மட்டும்? அவ்வளவுதான், வெள்ளரிக்காய் தான் ப்ரெடாமினன்ட்டா. அப்புறம் ஏதாவது சாப்பிடு, மாதுளம் பழம்லாம் உரிச்சு கொடுப்பாங்க, சாப்பிடுன்னு உரிச்சு கொடுத்தா சாப்பிடலாம். கடைன்னு போட்டுருவேன், அவ்வளவுதானே ஒழிய அதுக்கு எதுவுமே பண்ண. பார்லரும் போறதை நிறுத்திட்டேன். நான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், அந்த ஸ்ட்ரோக்ஸ் தப்பா பண்ணாங்கன்னா சாகிங் வந்துடும். ஸோ அதனால அது பெட்டர். நல்ல ப்ரொஃபஷனல்கிட்ட போனீங்கன்னா ஓகே, இல்லைன்னா அது ரிவர்ஸாக ஆயிடுச்சுன்னா கஷ்டம். அது மாதிரி மேக்கப் வாட் எவர், அந்த ஐலைனர் எதோடையும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு படுப்பேன். 2 வாட்டி நல்ல பச்சை தண்ணியில் முகம் கழுவேன். எனக்கு அது ரொம்ப இஷ்டம். எங்கே ட்ராவல் பண்ணாலும் இந்த ஃபேஸை வந்து கழுவிட்டே இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இந்த போர்ஸில் போய் இதில் அழுக்கு உட்காரும், அதெல்லாம் ஆகும். ப்ரிடாமினெண்ட்டாக அதான். நான் இப்போ வந்துட்டே இங்கே வந்து இந்த நைட் க்ரீம் போடாமல் ஓபி அடிச்சிட்டு இருக்கேன். நைட் க்ரீம் ஒன்று வாங்கணும் அப்படியாவது அதுலேயே இன்னொன்று வாங்கியிருக்கேன். பான்ஸ்லேயே வந்து இன்னொரு நைட் க்ரீம் வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். அப்படிதான். அது எனக்கு கையிலெல்லாம் மாய்ஸ்சரைசர் போட்டுகிட்டே இருப்பேன். எனி மாய்ஸ்சரைசர், எனக்கு இந்த எனிதிங். ஏன்னா வந்து அது காலுக்கு நிறைய போடுவேன், பாதத்துல போடுவேன் மாய்ஸ்சரைசர். என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், பாதத்துல போடுற ஒரே ஆள் நீ தான். ஏன்னா எனக்கு இந்த ட்ரையா இருந்தா பிடிக்காதுனால அது நான் போடுவேன். ஸோ க்ரீம்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன். அவ்வளவுதான். அண்ட் ஹேர் உங்களுக்கு நிறைய லைக் ரொம்ப வேணும்னே இப்போ கட் பண்ணேன் நான். இந்த வாட்டி வேணும்னே வந்து சரி கட்டலாம், சும்மா வளர்ற விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்க, வளரும் நிறைய பேருக்கு அது வளர்ற விஷயம் தானே அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி தான் ஷார்ட்டா கட் பண்ணேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து இவ்வளவு கட் பண்ணுமா, ரொம்ப பாய், அவருக்கு நீங்க ஷார்ட்டா கட் பண்ணோம் அப்படின்னு. நல்லா இருக்கே. இன்னும் ஷார்ட்டா கட் பண்ணேன் இந்த வாட்டி தான். அதை எப்படி தைரியமா கட் பண்ணேன் அப்படின்னு ரொம்ப வருஷமா கேட்டார், ஷார்ட்டா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஜோதிகா மேம் ஒரு நியூயார்க் நகரம் இருக்குல்ல, அந்த ஹேர் ஸ்டைல் கட் பண்ண சொன்னாங்க. மாமியார் சொன்னாங்க, ஒன்றுவேன் வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக பயந்துட்டு கட் பண்ணாம இருந்து இப்பதான் கொஞ்சம் ஷார்ட்டா கட் பண்ணிருக்கீங்க. அதான் ரொம்ப லாங் ஹேர் இருந்திருக்கு, அது மெயின்டைன் பண்றதுக்கு ஒண்ணுமே பண்ணது இல்லை. என்ன தேய்ச்சிலாம் ஆச்சு 25-30 வருஷம் ஆயிருக்கும். இது என்ன தேய்க்கிறது கிடையாது, எண்ணெயே கிடையாதுங்க வீட்டில். ஸோ எண்ணெய் தேய்க்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எண்ணெய் வந்து ஏன்னா ஏற்கனவே என் ஹேர் வந்து ஆயிலி ஹேர் தான். இன்னைக்கு தலை குளிச்சுன்னா நாளைக்கு இல்லை நாளானைக்கு அப்படியே இட் வில் கோ ஃப்ளாட். எந்தனா ஸ்ட்ரெயிட் ஹேர் வேற. ஸோ அதனால எண்ணெய் தேய்க்கிறதே கிடையாது. எண்ணெய் தேய்ச்சி ஏன்னா அதுலேயே ஸ்கேல்ப்லேயே இந்த ஆயில் செக்ரீஷன் இருக்கிறதுனால கண்ட கெமிக்கல் போடாமல் இருக்கணும். தட்ஸ் ஆல். அண்ட் சாப்பிட்றது நல்லா சாப்பிடணும். கருவேப்பிலெல்லாம் ஒரு சட்னியில் நான் மீதி வைக்கவே மாட்டேன், எல்லாத்தையுமே சாப்பிடுவேன். கருவேப்பிலை துவையல் சாப்பிட்றது, கருவேப்பிலெல்லாம் அவ்வளோ ஹெல்தி, ஹார்ட்டுக்கு முடிக்கு அவ்வளோ நல்லது. பெஸ்ட்டு டிப் எதுவுமே இருக்க முடியாது, ரைட்? இப்போ நான் ஏஜ் ஆனதுக்கப்புறம் காலையில் நெல்லிக்காய் ஷார்ட்ஸ் குடிக்கிறேன். காலையில் எந்திரிச்சோடனே நெல்லிக்காய் ஷார்ட்ஸ், இல்லைனா வெந்தயம் நைட்டு ஊற வச்சுட்டு வெறும் வெந்தயம் அந்த எல்லோ வாட்டரோட தான் நான் குடிச்சிடுறேன். சில பேர் அதை வாட்டர் எடுத்துட்டு குடிப்பாங்க, அதெல்லாம் இல்லை, அப்படியே அதையும் குடிச்சிடுறது. ஸோ இப்போ ஏஜ் நெல்லிக்காய் ஷார்ட்ஸ்னா
நெல்லிக்காய் அரைச்சு அப்படியே அப்படியே. ஷார்ட்ஸ் கிளாஸ்ல வச்சுட்டு அப்படியே கல்ப் அது வேற எதுவும் மிக்ஸ் பண்றது எதுவுமே இல்ல. ஐநோ ஏபிசி ஜூஸ்லாம் சொல்றாங்க, அதுக்கெல்லாம் மெனக்கிடணும். நம்ம குக்கு கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு போயிடுவான்னு சொல்லுவேன். ஸோ அவங்க வச்சிருவாங்க. அது வச்சுட்டு நெல்லிக்காய் ஷார்ட்ஸ். அது கூட இப்பதான் இப்போ ப்ராபப்ளி இப்போ இந்தியா இங்க வந்துட்டு அப்புறம் இப்போ 1.5 வருஷம் ஆகுதா, 1.5 வருஷத்துல ஏஜ் ஆகுது இல்லையா, ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேர் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஃப்ரூட் சுத்தமா சாப்பிட்றது இல்லை. எங்க படிச்சாலும் நெல்லிக்காய் பெஸ்ட். 4 ஆப்பிள் 3 ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு நெல்லிக்காய் இஸ் பெட்டர்னு சொல்றாங்க. ஸோ பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, ஸோ அது எனக்கு அந்த மாதிரி நவாப்பழம் பிடிக்கும். அது கொஞ்சம் பிட்டரா இருக்கும்ல, அந்த துவர்ப்பு இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நவாப்பழம் சாப்பிடுவேன். ஸோ மேபி பேசிக்காவே இந்த ஹேபிட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் ஸ்வீட்ஸ் பக்கம் போகாதனாலையும் இட் இஸ் ஒர்க்கிங் அவுட் நேச்சுரலின்னு நினைக்கிறேன். அது மாதிரி தலைக்கெல்லாம் வந்து எதுவுமே எண்ணெய் வைக்காத, எண்ணெய் வைக்கவே மாட்டேன். எண்ணெய் வச்சா விலைக்கே ஆகாது எனக்கு. ஏற்கனவே முடி சப்புன்னு ஒட்டிக்கும். இதெல்லாம் இப்போ கொஞ்ச நேரம் நீங்க கேமரா எப்படி அப்புறமா எடுத்து அப்படி போட்டேன்னா முடிஞ்சு வீட்டு வேலையை பார்த்துட்டு சுத்திட்டு இருக்க வேண்டியதான். ஸோ அதனால எண்ணெயெல்லாம் தேய்க்கிறதுக்கு வழி இல்லை எனக்கு. அப்படியே எண்ணெய் வழி ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாள்ல. ஒரு 2 நாள் தான் வாஷ் பண்ண நிற்கும், அவ்வளவுதான். ஓகே, சூப்பர் மேம். தேங்க்யூ ஸோ மச்.